பாகிஸ்தான்ல இருந்து நாங்க தனியா போறோம், இனி பலோச்சிஸ்தான் ஒருபோதும் பாகிஸ்தான் கிடையாது, நாங்க தனி நாடா ஆகிறோம், எங்களோட சுதந்திரத்தை நாங்க அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பலோச்சிஸ்தான்ல முக்கியமான அமைப்பா கருதப்படுகிற BLA பலோச்சிஸ்தான் விடுதலை இராணுவத்துடைய தலைவர் மிர்த் யார் பலோச் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல இந்த கருத்தை தெரிவிச்சுக்கிறாரு. அவங்களுடைய நாடு இனி தனி நாடு, சுதந்திர நாடு. ஒருவேளை அப்படி பலோச்சிஸ்தான் தனியா போனா பாகிஸ்தானோட நிலைமை என்ன, அவங்களுடைய பொருளாதாரமோ இல்ல நிலப்பரப்போ சுருக்கப்படுதா அப்படின்றத நம்ம தெளிவா பார்ப்போம். வணக்கம், இது தமிழ் குரல், நான் உங்கள் பானு. இப்போ வந்த ஒரு பரபரப்பான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ரெண்டா உடையுது அப்படின்றது தான். அதாவது பாகிஸ்தான்ல ஒரு மிகப்பெரிய மாகாணமாக இருக்கக்கூடிய பலோச்சிஸ்தான், இந்த பலோச்சிஸ்தான்ற மாகாணம் தான் இப்போ தன்னுடைய சுதந்திரத்தை தானே அறிவிச்சிருக்கு. பலோச்சிஸ்தானுடைய விடுதலைக்காக ரொம்ப நாளா போராடிட்டு இருந்த ஒரு குறிப்பிட்ட குழு தான் இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது BLA அப்படின்ற அமைப்பு தான் இந்த மாதிரி நாங்க சுதந்திரம் ஆயிட்டோம், நாங்க வந்து பாகிஸ்தான்ல இருந்து இனி தனியா வந்துட்டோம், இனி எங்களை பாகிஸ்தானின்னு சொல்லாதீங்க, நாங்க இனிமே அந்த நாட்டோடைய மக்கள் கிடையாது, நாங்க எங்களுக்கான சுதந்திரத்தை பெற்றுட்டோம், இதுக்கு வந்து இந்தியாவும் ஐநாவும் இதுக்கான ஒப்புதலை கொடுக்கணும், அப்படி நீங்க கொடுக்கும்போது மட்டும்தான் எங்களுக்கான இந்த வளர்ச்சியை வந்து நாங்க மென்மேலும் வலுப்படுத்த முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இன்னைக்கு நேற்று இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்படல. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1947 ஆகஸ்ட் 11 இருக்கு பார்த்தீங்களா, அப்பவே எங்களுக்கு வந்து சுதந்திரம் வந்து வெள்ளையர்கள் வெளியேறினோடனே அவங்களுக்கு சுதந்திரம் அப்பயே கொடுக்கப்பட்டது, நாங்கள் பாகிஸ்தானோட இருந்த ஒரு துணைக்கண்டம் தான். ஆனால் இதுக்கப்புறம் அதாவது 1948 வற்புறுத்தலா எங்களை வந்து கைப்பற்றினது பாகிஸ்தான். ஸோ எங்களை வம்படிக்குன்னு எங்களை வந்து கைப்பற்றி அவங்களுக்குள்ள வச்சிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு அவங்களோட இருக்கிறதுல, அதாவது பாகிஸ்தானோட இருக்கிறதுல எங்களுக்கு துளி அளவும் விருப்பம் கிடையாது. அதனால அவங்களுக்கு இடையிருந்து நாங்கள் ரொம்ப வருஷமா விடுதலை அடைவதற்காக போராடிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் வந்து எங்களுடைய விடுதலை, எங்களோட சுதந்திரத்தை நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இயக்கத்துடைய தலைவர் மிர் யார் பலோச் அப்படின்றவர் சொல்றார். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு மிகப்பெரிய ஆக்டிவிஸ்டாக இருக்காரு, ஒரு எழுத்தாளரும் கூட. அது மட்டும் இல்லாம சமூக வலைத்தளங்கள்ல தொடர்ந்து இந்த பலோச்சிஸ்தானை பத்தியான தகவல்களை சோசியல் மீடியால இவர் வந்து தெரிவிச்சுட்டே இருப்பாரு. குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா எக்ஸ் வலைதளத்துல தான் இவர் வந்து நிறைய கருத்துக்களை பலோச்சிஸ்தானுடைய விடுதலை குறிப்பா இவர் வந்து பேசுறது உண்டு. அதுல இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சமீபமா எக்ஸ் தளத்துல அவர் போட்டு ட்விட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு தான் அந்த ரெக்வஸ்ட் அவர் வந்து கொடுக்குறாரு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களை வந்து பாகிஸ்தானின்னு சொல்லாதீங்க, யூடியூபர்ஸ் இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, இந்தியாவில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் போராளிகளும் இன்டெலெக்சுவல்ஸ்களும் இன்னும் மற்றவர்களும் எங்களை வந்து பாகிஸ்தானுடைய மக்கள்னு சொல்லாதீங்க, நாங்கள் அவங்களுடைய மக்கள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஒன்று நடந்தது பார்த்தீங்களா, அப்போது போர் உச்சகட்டமாக இருக்கும்போது பாகிஸ்தான் மீது 51 இடங்களில் தாக்குதல் பண்ணப்பட்டது. அதாவது 51 இடங்களில் 71 தாக்குதல்கள் நடந்தது. அதை நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு அந்த அமைப்பு வந்து பொறுப்பேற்றுக்குது. அது ஏன் அவங்க செஞ்சாங்கன்னு சொல்றாங்கன்னா, இந்த பலூச்சிஸ்தானை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருந்து பார்த்தீங்களா, இந்த ஆக்கிரமிப்புல இருந்து எங்களை விடுதலை பண்ணிக்கிறதுக்காகவும் தற்காப்புக்காகவும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுக்காகவும் தான் நாங்கள் இந்த தாக்குதலை பண்ணோம். ஏன்னா தொடர்ந்து பாகிஸ்தான் எங்க மீது அடக்குமுறைகளை வந்து பண்ணிட்டே இருக்கு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, பாகிஸ்தான் எங்களுடைய கனிம வளங்களை வந்து சைனாக்கு தாரவாத்து கொடுத்துட்டே இருக்கு. அப்படி தாரவாத்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதுல வரக்கூடிய தொகைகள், அந்த வருமானத்தை வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா பஞ்சாபை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க பஞ்சாபை. ஆனா நாங்க இன்னும் 200 வருஷம் வந்து பின்தங்கிதான் இருக்கோம். ஏன்னா இந்த மாகாணம் வந்து ஒரு பெரிய மாகாணம் தான். அதாவது பாகிஸ்தானுடைய 48% நிலப்பரப்பு வந்து இந்த பலூச்சிஸ்தான் தான். ஆக இவ்வளோ பெரிய மாகாணத்தில் மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்த பாகிஸ்தானிய ஜனத்தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 25 கோடி இருக்குது. ஆனால் இந்த மாகாணத்துடைய ஜனத்தொகை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 1.5 கோடி தான் இருக்காங்க. சரி, அங்கே வந்து மற்ற வளர்ச்சியெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. தொழிலோ கல்வியோ மருத்துவமோ அப்படி எந்த வளர்ச்சியுமே அந்த நாட்டுக்கு கிடையாது. அவங்க வந்து சொல்ல போனால் இப்போ இருக்க எந்த டெவலப்மெண்ட்டுமே அந்த கண்ட்ரியில் இல்லை, எந்த வருமானத்துக்குமே வாய்ப்பு இல்லாமல் தான் அவங்க இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மாகாணம் ஏன் வந்து பாகிஸ்தானை வந்து இவங்க வந்து எதிர்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாகாணத்தில் வந்து இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் இல்லை, ஆனால் கனிம வளங்கள் அதிகமாக இருக்குது. அதாவது தங்கமாக இருக்கட்டும், தாமிரமாக இருக்கட்டும், இது மாதிரியான கனிம வளங்கள் வந்து ரொம்ப அதிக அளவிலே இருக்கிறதுனால
இந்த கனிம வளங்களை பாகிஸ்தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து எடுத்து அதை சைனாக்கு ஏற்றுமதி பண்ணி சைனாக்கு தாரவாத்து கொடுத்து அதில் வர வருமானத்தை இவங்களுக்கு செலவு பண்ணி இவங்களை முன்னேற்றாமல் தொடர்ந்து அவங்க பஞ்சாபை முன்னேற்றதுனால தான் தன்னோட மக்களுக்கு வந்து இது எந்த முன்னேற்றமும் இல்லை. அதனால தொடர்ந்து பாகிஸ்தான் கிட்ட இருந்து நாங்கள் விடுதலை அடையணும் அப்படின்ற எண்ணத்தோட அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் வந்து முதல்ல எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை கிடைச்சது அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அப்போதுலேருந்து இந்த பிரச்சனை வந்து இவங்களுக்குள்ள ஓடிட்டு தான் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டோடைய, அதாவது கராத் அப்படின்ற மாநிலத்தோடைய இளவரசர் இருக்கார், கரீம் அப்படின்றவர் தான் அன்னைக்கு வந்து ஒரு ஆயுதப்படையை வைத்து இந்த பிரச்சனையை இந்த தனிநாடு கோரிக்கையை வந்து அன்னைக்கு தான் ஆரம்பித்தார். ஆனால் அதுக்கப்புறம் பிற்பாடு வந்த இந்த பிஎல்ஏன்ற அமைப்பு, இது மட்டும் இல்லாமல் பல அமைப்புகள் அங்கே இருக்குது. ஆனால் இந்த பிஎல்ஏன்ற அமைப்பு தான் வந்து ரொம்ப காலமாக வந்து தனிநாடு வேணும், பாகிஸ்தான் கிட்டேருந்து விடுதலை வேணும் அப்படின்ட்டு போராடிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க யாரை வந்து முக்கிய எதிரியாக இவங்க பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வீரர்கள், பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள், அது மட்டும் இல்லாமல் சீன அதிகாரிகள், சீனாலேருந்து வந்து வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாருமே தான் இவங்க வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா இவங்களாம் தான் தன்னுடைய கனிம வளத்தை சுரண்டுறவங்க, இவங்க வந்து உள்ளே வரக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து பஞ்சாப்லேருந்து கூட யாருமே உள்ளே வரக்கூடாது, தன்னோட நாடு தனக்கு மட்டும்தான். இவங்க ஒரு குறிப்பிட்ட குழுவாக வாழ்கிறாங்க. இந்த பலோகிஸ்தான்றவங்க, பலோஜ் அப்படின்ற ஒரு இனம் வந்து தனியாக நாங்கள் வந்து தனி குழு, எங்களை வந்து பாகிஸ்தான் கூட சேர்க்கக்கூடாது, எங்களுக்கு தனி நாடு வேணும். குறிப்பிட்டு சொல்லணும்னா இவங்க முன்னாடியே வந்து இந்தியா கூட போய் சேரணும் அப்படின்ற ஆசைப்பட்டதாகவும், ஆனால் அது நடக்காமல் அப்போ இந்தியாவுக்கு நடந்த பிரச்சனையின் காரணமாக இவங்க இந்தியா கூட வந்து சேர முடியாது போன காரணமாகவும் இன்னும் அவங்க தொடர்ந்து வந்து பாகிஸ்தான் கூட இந்த மாதிரியான சண்டையிலே இருந்து இப்போ கடைசியில் அவங்களே அவங்களுடைய விடுதலையை அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே பாகிஸ்தான் வந்து ரெண்டா உடஞ்சது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971 வங்கதேசமாக அது உடஞ்சு போச்சு. இன்னைக்கு மறுபடியும் இது ரெண்டா உடையுது. அதாவது இந்த பலோகிஸ்தான் அப்படின்னு தான் பாகிஸ்தான் வந்து ரெண்டா உடையுது. அப்படி இது உடையிற சமயத்தில் பாகிஸ்தானோட நிலைமை ரொம்ப மோசமாக கீழே போயிடும் அப்படின்றது சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டோடைய பிரதான இடமுடைய இந்த மாகாணம் போயிடுச்சுன்னா பாகிஸ்தானோடைய நிலப்பரப்பு அப்படின்றது ரொம்ப சின்னதாக போயிடும். அடுத்து பொருளாதார ரீதியாக இவங்க எப்படி சரிவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே தான் வந்து எல்லா கனிம வளமும் இருந்திருக்கு, இந்த மாகாணத்தில் தான். அந்த மாகாணம் இப்போ தனியாக போயிட்டதுனால பாகிஸ்தான் இனி அந்த கனிம வளங்களை எடுத்து சைனாக்கு இது விற்கவோ இல்லை எதுவும் பண்ணவும் முடியாது. அப்போ சைனா இவங்களுக்கு எந்த வகையில் ஆதரவு கொடுக்கும்? இப்போ கூட ரீசெண்டாக அவங்க சொன்னாங்க, ஒரு பரபரப்பான நியூஸ், பாகிஸ்தான் வந்து எங்களோட எல்லா இதுலேயும் ஒத்து போகிறாங்க, அதனால் நாங்கள் எப்போவுமே அவங்களுக்கு ஆதரவு கரம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா இவங்க எந்த இருந்தாலும் ஒத்து ஊதுவாங்க சைனாக்கு அப்படின்றதுனால தான் அவங்க அப்படி சொன்னாங்க. இப்போ நிலைமை வந்து இந்த சுரங்கமே, அதாவது இவங்க இந்த வளங்கள் நிறைந்த இந்த மாகாணமே போயிடுச்சுன்னா பாகிஸ்தானை வந்து பொருளாதார ரீதியாக சைனா கைவிட்டுரும். அப்போ பொருளாதார ரீதியாகவும் அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. ஏற்கனவே இந்த பக்கம் இந்தியா தாக்கிட்டு இருக்கு, அந்த பக்கம் அவங்க இந்த அமைப்பு தாக்கிட்டு இருக்கு. ஸோ பொருளாதார ரீதியாகவும் அவங்க வந்து டவுன் ஆக போகிறாங்க, நில பரப்பளவும் அவங்க வந்து சின்னதாக போகிறாங்க. அப்போ இந்த நாட்டுக்கு ஒரு தனி அந்தஸ்து, தனி சிறப்பு அப்படின்றது எதுவுமே இல்லாமல் போயிடும் அப்படின்ற நிலைமை பாகிஸ்தானுக்கு வரப்போகுது. ஸோ இப்போ சமீபமாக இந்த நாங்கள் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உடனடியாக, அதாவது இங்கே இந்தியாவில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, உடனே பாகிஸ்தானிஸ் எல்லாருமே இங்கேருந்து கிளம்பி போங்க, உங்களுக்கு இத்தனை மணி நேரம் டைம் தரோம், இங்கேருந்து எல்லாரும் கிளம்பி வெளியே போங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் அவங்களும் சொல்கிறாங்க, எங்களுடைய மாகாணம் சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, இனிமேல் நாங்கள் பாகிஸ்தானியில், அதனால் இந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானிகள், அதாவது நான் பலோஜிஸ் எல்லாருமே இங்கேருந்து வெளியேறுங்க. எந்தெந்த இதுலனா, இப்போ போலீஸ் துறையில் இருந்தீங்களா, இல்லை அதாவது அதிகாரத்துறையில் இருக்கிறீங்களா, அவங்க யாராக இருந்தாலும், அதாவது பலோஜிஸ் இல்லாத மற்ற எந்த ஆளாக இருந்தாலும் இந்த இடத்த விட்டு நீங்கள் உடனடியாக வெளியேறி ஆகணும் அப்படின்ற கட்டளையும் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க நாட்டுக்கு தனியாக கரன்சி, தனியாக பாஸ்போர்ட், தனியாக எம்பளம், இது எல்லாத்தையும் கொண்டு வர போகிறதாகவும், வெகு விரைவிலே அவங்க வந்து ஒரு இடைக்கால அரசு அமைக்க போகிறோம், அந்த இடைக்கால அரசில் பெண்களுக்கும் நாங்கள் வந்து தனியாக இடங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து முன்னாடியே வந்து இந்த பாகிஸ்தானுடைய பாராளுமன்றம் சொல்லப்படக்கூடிய தேசிய சட்டசபையில் முன்வச்சார். யார் முன்வச்சார் அப்படி பார்த்தீங்கன்னா, மௌலான் ஃபசில் ரஹ்மான் அப்படின்றவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, சில மாதங்களுக்கு முன்பே வந்து அவர் சொல்கிறாரு, சீக்கிரத்தில் பாகிஸ்தான் ரெண்டா உடைய போது, அதை நீங்கள் எல்லாம் பார்க்க தான் போறீங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த பலோகிஸ்தான் மாகாணத்தில் 5 அல்லது 6 மாநிலங்கள் எனக்கு சுதந்திரம் வேண்டும்
அப்படின்னு அவங்க குரல் கொடுக்க ஆரம்பித்தாலே அது தனிநாட்டுக்கான விதையை வித்திடும், அது வெகு விரைவிலேயே நாங்கள் தனிநாடு வாங்குவோம் அப்படின்னு பார்லிமெண்ட்லேயே, அதாவது பாகிஸ்தானுடைய பார்லிமெண்ட்லேயே அவர் வந்து அப்போ பேசி, அப்போ அது ரொம்ப பரபரப்பாக ஆச்சு. எது பாகிஸ்தான் ரெண்டாவோட அது இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. ஸோ அவங்களுடைய கொடிகளெல்லாம் அவங்க வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தான் கொடிகளெல்லாம் அந்த இறக்கி இவங்களோட கொடிகளை வந்து பறக்க விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிரச்சனை வந்து இப்படி போயிட்டு இருக்கு. பாகிஸ்தானுக்கு மேலே மேலே வந்து தலைவலி வந்து அதிகமாயிருக்கு. ஸோ இதுக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு காரணமே வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் தான் காரணம். இங்கே மோடிஜி அவர்கள் காமிச்ச அந்த பயம்தான் இந்த மாதிரி ரெண்டாக உடஞ்சிருச்சு அப்படின்னு மேட்டர் தெரியாதவங்களாம் பேசிகிட்டு இருந்தாங்க. விஷயம் என்னன்னா, மோடிஜி அவர்கள் கொடுத்த ஆப்ரேஷன் சிந்தூருக்காக இல்லை, இந்த பிரச்சனை வந்து காலகாலமாக அங்கே வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அதாவது 1947 சுதந்திரம் அடைஞ்சது. அதாவது இந்தியா இப்போ எல்லாருமே மொத்தமாக சுதந்திரம் அடைஞ்சாங்க. அப்புறம் பாகிஸ்தானுக்கு எல்லாம் தனியாக போனாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா 1964 விடுதலை முன்னணி அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து ஆரம்பிக்கப்படுது. அதுக்கப்புறம் 1970 பல இடத்துல இவங்க வந்து கலவரத்தை நடத்துறாங்க. அதாவது என்ன வேணும்னா, எங்களுக்கு தனி நாடு வேணும், நாங்கள் பாகிஸ்தானும் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தனி நாடு வேணுன்ற கோரிக்கையோட ஆயுதம் ஏந்தி போராட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா 2006 இந்த அமைப்பை, இந்த பிஎல்ஏன்ற அமைப்பை வந்து பாகிஸ்தான், அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஒரு சர்வதேச பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்படியெல்லாம் சொன்னாலும் கூட இதுக்கெல்லாம் அவங்க அசரதா இல்லை. அவங்க தொடர்ந்து வந்து தன்னுடைய தாக்குதலை வந்து நடத்திட்டு தான் இருக்காங்க. எதுக்காகனா, தன் நாடு வந்து தனி நாடா வரணும் அப்படின்றாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ந்து எங்க மேல பாகிஸ்தான் வந்து இனப்படுகொலை மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. பஞ்சாப் மாகாணத்துக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு வான்வழி தாக்குதல் தான் என்னன்னு தெரியாது. திடீர்னு நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் மாயமா போறதை பத்தி கவலை அவங்களுக்கு கிடையாது. இல்லை இனப்படுகொலை பத்தி என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் நாங்க ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கஷ்டத்துல இருந்து எங்களை காப்பாத்திக்கிறதுக்காகவும் அந்த கொடுமையில இருந்து எங்களை காப்பாத்திக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஆயுதம் ஏந்தி நாங்கள் போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தானை நீங்க நம்பாதீங்க, பாகிஸ்தான்ல முக்கிய இந்த மாதிரியான தீவிரவாத அமைப்புகளை வந்து வளர்த்தெடுக்கிற இடமா பாகிஸ்தான் இப்ப மாறிட்டு இருக்கு. ஆக பாகிஸ்தான் வந்து தீவிரவாதிகளின் கூடாரம்னு சொல்றது உண்மைதான், அவங்கள நீங்க நம்பாதீங்க, எங்களையும் அவங்க அப்படிதான் ஆக்கிரமிச்சுட்டு இருக்காங்க, அந்த ஆக்கிரமிப்புகளை இருந்து எங்களை மீட்டுக்கிறதுக்காக தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர்ன்ற போர் வந்து உச்சமா நடக்கும்போது நாங்களும் அவங்கள தாக்குதல் பண்ணோம் அப்படின்ற தகவல் வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ 2024 இந்த பிஎல்ஏ வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி தன்னோட தாக்குதலை வந்து சின்ன சின்ன தாக்குதல் இருந்து பெரிய பெரிய தாக்குதல் வரை அவங்க வந்து நடத்திட்டே இருக்காங்க. ஸோ இதை வந்து பாகிஸ்தான் சரியா கையாளாம விட்டுட்டாங்க. அப்படி அவங்க கையாளாம விட்டதுனால அந்த இதுதான் வந்து இன்னைக்கு இப்படி வந்து நிக்குது அப்படின்னு பாகிஸ்தான் தரப்புல இருந்து சிலர் சொல்றாங்க. எது எப்படியாக இருந்தாலும் பாகிஸ்தான்லேருந்து இந்த பலோகிஸ்தான் வந்து தனியாக போயிருச்சு அப்படின்னு தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் அந்த அமைப்பு பிஎல்ஏ அமைப்புடைய தலைவர் மிர்ஹார் பலோச் அப்படின்றவர் வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் பாகிஸ்தான் இதை எப்படி கையாள போகுது, இனி பொருளாதார சரிவிலிருந்து அவங்க இதை எப்படி மீண்டு வர போகிறாங்க, இல்லை இதுக்கு ஏதாவது எதிர்த்தாக்குதல் நடத்தி அதெல்லாம் முடியாது, நாங்கள் வெளியேற முடியாது, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்குலாம் நீங்கள் வந்து சுதந்திரத்தை வாங்கிக்க முடியாதுன்னு அவங்க ஏதாவது சைனா கூட சேர்ந்து ஏதாவது களவுபோகம் பண்ண போகிறாங்களா அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியல. ஸோ இதை நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு. அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இல்லை நாங்கள் சுதந்திரம் அடைஞ்சது தான் அப்படி, இதுக்கு நீங்கள் ஐநா சபையும் இந்தியாவும் இதுக்கு எங்களுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்து எங்களோட வளர்ச்சிக்கு வழிவகுக்கணும், ஸோ டெல்லியில் வந்து இதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு அவங்க வந்து கோரிக்கையும் விடுத்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இப்போ இறுதியாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வான்வழி, தரைவழி, கடல் வழி, இந்த எந்த வழியிலுமே வந்து பாகிஸ்தானுடைய தலையீடுன்றது இருக்கக்கூடாது, எல்லாரும் இங்கேருந்து கெட் அவுட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விடுதலை எவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது, இதுக்கு யார் யாரெல்லாம் ஆதரவு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.